அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே, எங்கு எழுந்து அருள்வது இனியே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, முருகனுக்கு உகந்த திதி, உத்திராட நட்சத்திரம். இது ரெண்டு அருமையான நேரம். உத்திராட நட்சத்திரம் மாலை 4:14 வரை இருக்குது. பின்னாடி திருவோண நட்சத்திரம், அமிர்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளியன் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு. அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? இன்று சூரியன் ரிஷபத்தில், புதனும் ரிஷபத்துக்கு வந்துட்டார். 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. எப்போதுமே இந்த சூரியன் புதன் பக்கத்தில் இருப்பாங்க, தனியாகவே இருக்க மாட்டாங்க. அடுத்து குரு மிதுனத்தில் இருக்காரு, செவ்வாய் கடகத்தில், கேது சிம்மத்தில், சந்திரன் மகரத்துக்கு வந்துட்டார், சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மீனத்தில். இது இந்த கிரகங்களுடைய நிலைமை. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் சரியா இல்லை, அவருடைய அமைப்பு நன்றாக இல்லை. ஏன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3-4 குரு பகவானுக்கு நல்ல இடம் இல்லை. அதாவது மொத்தத்தில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம், இதெல்லாம் குரு பகவானுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யாத இடம். இதை சில பேர் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால் அன்பான நேயர்களே, இப்போ 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, நன்மை செய்ய மாட்டார். 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 3-4 குரு நல்ல இல்லை. ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 1.5 வருஷத்துக்கு நல்ல நிலையில் இருக்கார். ராகு பகவானும் சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் அது ஒரு நன்மையை செய்யும். அதனால் ஒரு வகையில் நன்மை இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது. ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்ப சார்ந்து வந்துட்டார். சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் 11 இருப்பது பெரிய சிறப்பு. அதனால் ரிஷபராசி என்பதற்கு சனி நல்லவன், ராகு நல்லவன், கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் ரிஷபராசி என்பதற்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு இன்று ஜென்மத்தில் இருக்கார் குரு. ஜென்ம குரு ஒரு நல்ல பலனை தரமாட்டார், இடம் மாற்றங்களை கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் 5ஆம் அதிபதி 10ல் இருப்பது தொழிற்சாலை நன்றாக இருக்கும். பாக்கிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடத்துறவங்களுக்கு இப்போ இடமாற்றம் உண்டு. இடமாற்றம்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகிற மாதிரி, வெளியில் இருந்தால் இங்கே வர்ற மாதிரி, பதவி மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். வாடகை வீட்டில் இருந்தால் இன்னொரு வீட்டுக்கு போகிறது, இப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். அதை பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த மாற்றங்கள் நல்ல விதமாக முடியும். கடகராசி என்பதில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்காரு குரு, விரைய குரு. அதனால் தேவையில்லாத விரயங்கள் எடுத்து விடுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி விரயங்களை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, கடகராசி என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 வருஷத்துக்கு கடகராசி என்பதுக்கு சரி இருக்காது. அன்பான சிம்ம ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். ஆனால் உங்களுக்கு கேது உங்கள் ராசியில் இருக்குது, குழப்பமான நிலை, பார்த்து நடந்துங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்குது, சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நன்மை இல்லை. அதனால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது ஒரு பெரிய அமைப்பு. ஒவ்வொரு ஆண்டுக்கு நல்ல பலனை தருவார். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நல்லது என்ன நடக்குதுன்னா, 10ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. 10ல் குரு பதவி பறிபோகும், பவுசை குறைக்கும், நம்முடைய பேரை கெட்ட பேர் ஆக்கிடும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகிட்ட கவனமாக நடந்துக்கணும். ஒரு தொழில் பண்ணோம்னா வர்ற மக்கள்கிட்ட பண்பாக நடந்துக்கணும், இல்லைன்னா கெட்ட பேர் ஏற்படுத்தி விட்டுரும். பதவி நம்ம மேலே முன்னேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணால் பின்னாடி தள்ளி விட்டுரும்.
அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பதில் ஓராண்டு உங்களுக்கு நல்ல பலன் இல்லை, ஜாகிரதை. ஓராண்டு வியாழக்கிழமைதோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலன். துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு, ஆனால் அவர் 6ஆம் இடத்துல போயிருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ல் எல்லாம் கிரகங்கள் இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் நோயை கொடுக்கக்கூடிய நேரம், அதில் போய் அவர் ராசிநாதன் போய் உச்சம் பெறுறது அவரது ஆரோக்கியத்துக்கு நன்மை இல்லை. இருந்தாலும் துளாராசிக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. விருச்சிக ராசி என்பதில் அவங்களுக்கு இப்பொழுது குருபான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. எந்த கிரகங்களுக்கும் உங்களுக்கு நன்மை இல்லை. புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, தொழில் ஆரம்பிக்காதீங்க, வீட்டு வேலை ஆரம்பிக்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டாதீங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே நகடிட்டு வாங்க, ஒரு வருஷம் தான் ஓடி போயிடும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி பகவான் 3ல், ராகு 3ல் இருக்கார், சுக்கிரன் வேற 4ல் இருக்கார். அது நல்ல பலன் தான். 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி 7ல் இருக்கார், அதுவும் பெரிய சிறப்பு. அதனால் உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான நாள், நல்ல யோகம்லாம் நடைபெறும், நல்ல எல்லாம் நடக்கும். மகர ராசி என்பவர்களில் உங்களுக்கு 7ல் சனி நடந்து கொண்டு இருக்கிறது, 2ல் ராகு வேறு இருக்குது. குரு இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆரோக்கியத்தில் உடம்புல ரொம்ப கவனம் தேவை. உங்களுக்கு சுக்கிரன் 5 கூடிய உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் மறைவு தானம், 3ஆம் இடத்துல இருந்தால் செயல்படாது. இதை சுக்கிரன் பிரமாதமாக இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு, 5 கூடியவர், எல்லாமே கொட்டா ஒட்டுன்னு கொட்டா போதுங்கிறாங்க. 3ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு 3, 8 மறைவு. அதனால் 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம்னா அவர் பலனை தரமாட்டார் அப்படின்னு ஒரு அமைப்பு. கும்பராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். ஜென்மத்தில் இருக்குது சனி, 7ல் சனி இருக்குது. இருந்தாலும் குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இப்போ 2 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, 3 நாள் இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, நல்லது. இந்த ஓராண்டு பிரமாதமாக இருக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கும் நேரம் சரியில்லை, 7ல் நடக்குது, குரு பகவான் 4ல் இருக்கார். இந்த ஓராண்டு ரொம்ப கவனமாக இருந்தது. போன வருஷமும் சரியில்லை, இந்த வருஷமும் சரியாக இருக்கார். இந்த ஓராண்டு குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சாரம் நன்றாக இருக்கிறது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் 7டைய காலம் இருக்கிறது. நல்ல சனிக்கிழமை தோறும் விரதம் பார்த்து சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து எள்ளு பொடி பண்ணி சாதத்தில் கலந்து அதை கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க. வண்டி பத்திரம் கிடைச்சுன்னா அதனால சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இறை வழிபாடு செய்யுங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்க. இந்த வேயிறு தோழி பொங்கன் விட உண்ட கண்டன் என்ற அந்த ஞான சம்பந்த பகவான் இயற்றிய அந்த கோளறு திருப்பதியை பாராயணம் செய்யுங்கள். நீங்கள் எல்லாரும் அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும். அன்பான நேயர்களை, இந்த ஒரு முக்கியமான பதிவு செய்ய போகிறோம். இதுவரை நம்ம இந்த ரச்சு பொருத்தத்தை பற்றி ஒரு 3 நாள் தொடர்ந்து பார்த்தோம். இந்த யோனி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. யோனி பொருத்தம்னா என்னன்னு கேட்டால், இதை முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோனி பொருத்தம் இல்லாமலே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. யோனி பொருத்தம் இல்லாட்டாலும், ரச்சு பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம். பொருத்தம் தான் முக்கியங்கிறது கிடையவே கிடையாது. எக்காரணத்தை கொண்டு பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ வாழ்க்கையில் உலகத்தில் எல்லாரும் பொருத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பொருத்தத்தை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு தடுமாறுறாங்க. 6 மாதத்தில் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. 3 வருஷம் அவ்வளோதான் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு சில ஜாதகம் நல்லா ஒற்றுமையாக இருக்குது, இயற்கையாக அமைஞ்சிருக்குது. மற்ற ஜாதகங்கள்லாம் சிரமப்படுறாங்க. அதுவும் டவுனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு கோர்ட்டில் போய் கேஸ் நடக்குது, வாழ்க்கை இல்லை, நிம்மதி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க அந்த பொருத்தம் பார்க்குறதுனுடைய அளவு தான். இந்த பொருத்தம் பார்க்குறாங்களே இந்த ஜோசியர்கள்லாம், அவங்களுடைய விளைவு தான் அது. அவங்க தான் அந்த புண்ணியத்தை செய்கிறாங்க. இது அருமையான புண்ணியம். ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்ல புண்ணியம். அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்கள். அதை விட புண்ணியம் உலகத்தில் இந்த யோடுகளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் அப்படிலாம் பண்ணுறாங்க. அன்பான நேயர்களே, யோனி என்பது என்னவென்றால் அந்த பிறப்பு உறுப்பு என்று பெயர் இருக்கு. ஆண் யோனி, பெண் யோனி அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. அதில் யோனி என்பது எதை வச்சு நமக்கு கணக்கிட்டு இருக்காங்களா, மிருகங்களை வச்சு கணக்கிட்டு இருக்காங்க. மிருகம் என்றால் யானை, சிங்கம், குதிரை, எருமை, ஆடு, குரங்கு, எலி, பூனை, பாம்பு.
இந்த மிருகங்கள் எல்லாம் கீரி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மிருகங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பாம்பு கீரி பகை, எலி பூனை பகை, ஆடு குரங்கு பகை, பசு புலி பகை, பசுவும் புலியும் சேர்க்கக்கூடாது பகை, யானை சிங்கம் பகை, எருமை குதிரை பகை, இந்த பகையான மிருகங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு மொத்தத்தில் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா பாம்பு கீரியும் பகை, அதனால் இந்த பாம்புடைய செயல்பாடு கீரிக்கிட்ட நிற்காது. கீரி பாம்பை கடிச்சு புதறிவிடும். அப்படிமால யானையும் சிங்கமும் பகை, அது ரெண்டும் சேரக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. இது சில மிருகங்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு சில விதிகள்லாம் இருக்குது. அதனால அதுக்கு நம்ம என்னன்னு கேட்டால், யோனி என்பது குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு தாம்பத்தியம்னு பேர் இருக்கு. அந்த தாம்பத்தியம் நிறைவாக இருக்கணும். இந்த செக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் பிரதானம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் பிரதானம் இல்லை. இல்லறம் என்பது நல்லறம். அறம் இல்லை என்றால் நல்லறம். இல்லற வாழ்க்கையை நம்ம கடைப்பிடிக்கணும். இல்லறம் என்பது தர்மம். அது நம்ம முறையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், குழந்தை வீட்டில் பெறணும், நிறைவாக இருக்கணும். அதுக்கு பேர் வாழ்க்கை. இந்த செக்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற, ஆனால் இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இல்லறம்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் 10 மணிக்கு வர்றாரு, அந்த அம்மா 11:30 மணிக்கு தான் வர்றாங்க. 11:30 மணிக்கு வரபோது ஃபோன் பண்ணி, வந்துட்டியா யானி அப்படிங்கிறார். வந்துட்டாமா, நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா வாங்க, உடனே ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடை கையில் வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே குழந்தை 2 தூங்கிடுது. அந்த உடனே இவங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, தமிழே பேச மாட்டாங்க. ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு படுத்துடுறாங்க. சாப்பிட்டு படுத்தா அவங்க 11:30 மணிக்கு 12 மணிக்கு மேலே தான் 12:30க்கு தான் படுக்கிறாங்க. அப்போ 12:30 மணிக்கு படுத்தா அந்த அம்மாவுக்கு உடல்நிலை எவ்வளோ அசதியாக இருக்கும். அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான். இதில் ஐடி கம்பெனியில் வேலை கசைக்கு புரிஞ்சுருவான். காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை. உட்காந்து வேலை செஞ்சு பார்த்தா தெரியும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது பெரிய கஷ்டம். அது மாதிரி கஷ்டம் உலகத்தில் 3 தூக்கலாம், அது கூட பரவாயில்ல. இந்த உட்காந்தே இருந்து வேலை பார்க்குறது முதுகில் எலும்பெல்லாம் தெரிஞ்சு வரும் சீக்கிரமாக. முழங்காலில் வலியெல்லாம் சட்டணும். அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்போது அப்படி தான் இருக்காங்க. முழங்கால் வலி, நடக்க முடியல, காய்ச்சி ரோட்டில் நேரமே நடக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பெண்களை பாருங்கள், ஒரு பெண்கள் கூட நேரம் நடக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த காலத்தில் மூட்டு வலி, முழங்கால் வலியெல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. ஏன்னா நிறைய வேலை பார்த்தாங்க. அப்படி ஒன்று. அதனால் இந்த யோனி பொருத்தம் என்பது இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு மூல நூலில் அதுக்கு ஆதாரங்கள் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்ட முடியாத இருக்குது. நிறைய அந்த பழைய நூல்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஆதாரங்கள் இருக்குது. அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, மகேந்திர பொருத்தம், ராசி பொருத்தம், வசியம், நாடி இவைகள் இருந்தால் யோனி பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க, ரச்சு பொருத்தத்துக்கும் சொல்லியிருக்காங்க. மகேந்திரம், ராசி, ராசி அதிபதி, வசியம், ரச்சு. ரச்சு இல்லாட்டாலும் இந்த வசியம் இது இருந்தால் போதும், இந்த 4 பொருத்தம் இருந்தால் போதும், ரச்சு இல்லாட்டாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. அதனால் அதில் தினமும் சேர்த்துக்கலாம். தினம், மகேந்திரம், ராசி, ராசி அதிபதி, வசியம், நாடி இந்த பொருத்தங்கள் இருந்தால் ரச்சு பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம், யோனி பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம். அதாவது இந்த மகேந்திரம் என்பது குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லப்பட்டது. மகேந்திர பொருத்தம் இருந்தால் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்றது. ராசி என்பது என்ன? நல்ல ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வது. 2 பேரும் நல்ல ராசி அப்படிங்கிறது. ராசி என்பது வம்சவிருத்தி. வம்சவிருத்தினா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் எப்படி ஏற்படும்? குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னா எப்படி குழந்தை பாக்கியம் ஏற்படும்? ராசி நல்ல ராசியாக இருக்கிற போது குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ராசி, கணவன் மனைவி 2 பேரும் நல்ல ராசியில் இருக்கிற போது 2 பேரும் ஒருவர் புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவார்கள். அப்பொழுது குழந்தை பாக்கியம். அப்போ இந்த யோனி பொருத்தம்லாம் ஒன்று பண்ணார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி இந்த நாடி பொருத்தம் இருந்துட்டா, நாடி பொருத்தம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தில் கிடையாது. உஷ்டம், பித்தம், வாதம்னு நமக்கு 3 நாடி வருது. நம்ம கையில் கட்டவரல் பகுதியில் 2 கையிலையும் பார்க்கலாம். நாடி தொட்டு டாக்டர்லாம் பார்ப்பாங்க.
உஷ்டம் பித்தம்னு 3 நாடி நம்மளே நம்ம கையை வச்சு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல துடிக்கும். எந்தெந்த நாடி அதிகமாக துடிக்குதோ அது சம்பந்தமான வியாதிகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாடியை பார்த்துட்டு நம்ம உடம்புல இருக்க வியாதியை பூரா சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த நாடி வந்து 2 பேருக்கும் ஒரே நாடியாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு நாடியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் உடல் நலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். நோய் நொடி இல்லாத அறிவான குழந்தை பிறக்கணும்னா நாடி பொறுத்தம் இருக்கும். இதெல்லாம நாடி பொறுத்ததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறத மகேந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மகேந்திரம் இல்லாமல் செய்யக்கூடாது, யோனி பொருத்தம் இல்லாமல் செய்யக்கூடாது. ரச்சு பொருத்தத்தோட செஞ்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணி 3-4 வருஷம் தான் ஆகுது, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு சின்ன கருத்து. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்தாங்க என்கிட்ட, ரொம்ப இளம் வயது. அவங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க. நான் வந்து அதில் அவங்க பார்த்ததுக்கு நான் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு அதில் எழுதி இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை முறையாக அமையாது அப்படின்னு எடுத்த உடனே எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம் கூட இல்லையா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு 6 மாதத்துல விவாதத்தை முடிஞ்சு விடுது. என்ன காரணம்? பெரியார்கிட்ட எல்லாம் பார்த்துருக்காங்க, பெரிய ஜோடெல்லாம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்துருக்காங்க. பிரமாதமாக இருக்குது, யோனி பொருத்தம் நல்லா இருக்குது, ராசி பொருத்தம் நல்லா இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, ஆயுள் பலம் நல்லா இருக்குது. 2 பேரும் ஆயுள் நல்லா இருக்குது. அவர் வாட்டுக்கு கல்யாணம் பண்ணி அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. இது வெக்ஸாகி போய் வெறுப்பாகி போய் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு உட்காந்துது. இப்போ அவங்க வந்தாங்க, நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணுக்கு திருமணம் இப்பொழுது முடிஞ்சிருமா, கவலைப்படாத, குடும்பம் இல்லாமல் இருக்கவே முடியாது, ரொம்ப சின்ன வயசு, 25 வயசு தான் ஆகுது, எவ்வளோ பெரிய வருத்தம் பாருங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? இதுக்கு காரணம் வந்து அவங்க ஜாதகத்தை சரியாக அந்த ஜோடியில் ஆராய்ச்சி பண்ணலை. 7ஆம் இடத்துல கேது இந்த பெண்ணுக்கு, 7ல் ஆணுக்கோ பெண்ணுக்கு கேது இருந்தால் முறையான இல்லற வாழ்க்கை அமையாது, முறையான கணவன் மனைவி அமையாது. இதுதான் முக்கியம். 7ஆம் இடத்துல 7ல் எவரும் தீயர், 7ல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த 7ஆம் இடத்துல கேதுவை பற்றி அவங்க உடனே நாகதோஷம் இருக்கு, திருக்காலகட்சியில் போய் பரிகாரம் பண்ணிட்டுவாங்க, திருநாகேஸ்வரர் போயிடுவாங்க, இதை தான் சொல்கிறாங்க. இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் சரியாக வந்துடுமா? நான் வந்து தெய்வத்துக்கு போய் செஞ்சால் சரியாக வராதுன்னு நான் சொல்லலை. அதுக்கு தகுந்த ஜாதகத்தை இணைக்கணும். அப்போ 7ஆம் இடத்துல இந்த பெண்ணுக்கு கேது இருக்கிற போது அந்த பையனுக்கு 7ஆம் இடத்துல ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கணும். சனியோ ராகுவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 கிரகத்தில், சூரியனோ, இது மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் அந்த பையனுக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவு ஒற்றுமையாக இருப்பான். அங்கே அந்த பையனுக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருந்து இந்த பெண்ணுக்கு 7ல் கேது இருந்தால் அந்த ஜாதகம் வந்து சேர்ந்தே வாழ முடியாது, ஒற்றுமையாகவே வாழ முடியாது. ஒரு ஆணுக்கு 7ல் கேது இருந்து பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் இந்த சந்தோஷமாக வாழ முடியாது. அதோட சந்தோஷமாக வாழ முடியாதுங்கிறது ஒரு கருத்து இல்லை. இந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடும், கருப்பையில் பிரச்சனை வந்துடும், அவரோட சேர்ந்தாக்க இது எப்போ வியாதி வந்துடும், கருப்பையில் புண்ணு வந்துடும், பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பரிகாரம்னா நிறைய பண்ணியிருக்காங்க. திருக்காசியம் போயிருக்காங்க, காலவச்சி போகிறாங்க, திருநாகேஸ்வரம் போகிறாங்க, கீழ்பெரும் போகிறாங்க. நான் வந்து அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் முறையான பரிகாரம் என்னன்னா அதுக்கு தகுந்த ஜாதகங்களை சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்க்காதனால தான் அன்பான நேயர்களை நிறைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. வந்து ஒரு நல்ல அதோட இன்னொன்று பண்ணுறாங்க, இந்த பிறந்த நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிறந்த நட்சத்திரத்தனையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. மண்டபத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டபம் கிடைக்கல அதுக்காக இந்த தேதி நல்லா இருக்குது இதில் வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு பிறந்த கிழமையனையும் கல்யாணம் பண்ணுறாங்க. மத்தியானம் 12 மணி வரையும் சுப முகூர்த்தம் போட்டிருக்கான். மத்தியானம் 12 மணிக்கு மேலே அன்றைக்கி அஷ்டமி வந்துடுது. கல்யாணம் சீக்கிரமாக 9-10 முடிஞ்சிருச்சு. முதலிரவு அஷ்டமி அன்னைக்கு முதலிரவு தொடங்குறாங்க. முதல்ல போய் ஒரு ஆணும் பெண்ணும் சேருகின்ற பொழுது அஷ்டமியிலையா சேருது? இப்போ கல்யாணத்தை பண்ணிச்சுட்டு அஷ்டமி நம்பி 2 நாளைக்கு சேராதுன்னு பிரித்து வைக்கலாமா? அன்றைக்கு திருமணத்தன்னைக்கு சேரலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாள் பார்க்கணும். அது பெரிய சிக்கல். அதுக்கெல்லாம் நாள் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கவனமாக நாள் பார்க்கணும். அந்த காலத்தில் 5 நாள் கல்யாணம் பண்ணாங்க, 5ஆம் நாள் தான் சாந்தி போட்டோம். அதுக்கு ரொம்ப கவனமாக நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க சாஸ்திரம் படித்தவங்கெல்லாம். இப்போ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க இல்லை. சாஸ்திரம் படித்தவங்களே நமக்கு இடத்துக்கு வம்பு எல்லாரும் சொல்ல வழி நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு படிக்கிறாங்க. அன்பான நேயர்களை,
ஒரு நல்ல ஜோதிட நாடுங்கள், நல்ல ஜோடு நல்ல 2 குழந்தைகளுடைய ஜாதகம் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள், நல்ல பலன் நடைபெறும். பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் செய்யாதீர்கள், அது பெரும் பிழையாகி போயிடுது. அன்பான நேயர்களே, நான் இதை அடிக்கடி எடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டால் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது குழந்தைகள்லாம் வந்து வாழ்க்கையை இழந்து தடுமாறுறாங்க. அதை பார்க்குறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆணும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பெண்ணும் இந்த மாதிரி தடுமாறுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆண்கள் கூட பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு வந்து துணை இல்லாமல் வாழ்வது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த தவறு பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஜோடத்தை அணுகுங்கள். நல்லவர்கள் எழுதி ஜாதகத்தை முறையாக பார்த்து குழந்தைகளுக்கு திருமணத்தை செஞ்சு நீங்களும் நலம் பெறுங்கள், உங்கள் குழந்தைகளும் நலமுடன் வாழட்டும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேசனை பிரார்த்தனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.